இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரே ஒரு விஷயத்துல ஒரே ஒரு அமைச்சர் பிராது வருது அப்படின்னா என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டுல? இதெல்லாம் வந்து RSS பாஜக சதி. இந்த திராவிட மாடல் அரசினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்களை பொறுத்துக்க முடியாம அவங்க எல்லாம் வந்து பொய்யா இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படிலாம் வந்து கேட்டா நான் இப்படிதான் சொல்வேன், வேற என்ன சொல்றது? நானும் 2 கப்பல் வாங்க வேணாமா? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், யாரோ காவல்துறையில இருக்க ஒருத்தர் வந்து 5 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தான். இன்ஸ்பெக்டரே 5 கோடி ரூபாய். இன்ஸ்பெக்டரே ஆமா, ரொம்ப கம்மியா இருக்குல்ல? எனக்கு தெரியல. அங்கெல்லாம் யார் ஆட்சியில இருக்கா? கேரளால கம்யூனிஸ்ட், கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் தான் இருக்குது. அங்க என்ன பாஜக இருக்குது? அங்க எப்படி சொல்லிட்டாங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல. அதுவும் புள்ளி கூட்டணி கட்சிகள் தானே. அப்புறம் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது இது வந்து வியாபாரம் வேற, கொள்கை வேற. வியாபாரம் எதை சொல்றீங்க? கல்வி, அதாவது ஸ்கூல் நடத்துறது வியாபாரமா, இந்த மும்மொழி கொள்கை கூடாதுன்றது கொள்கையா, அதை எதையும் இது பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. ஹிந்தி தெரிஞ்சதுனால அவர் முதல் முறையிலேயே மந்திரி ஆனார். தயாநிதி மாறன். அவரை யார் ஹிந்தி படிக்க சொன்னாங்க எனக்கு சொல்லுங்க. அதுல வந்து அந்த மேயர் கமல் இருப்பாரா, அவர்கிட்ட வந்து விஜயசாந்தி சொல்லுவாங்க, அது பாரு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பயமாயிச்சுரா அப்படின்னு வேறு. இந்த மாதிரி நீ வந்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட வந்து 5 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினேன் அப்படின்றத நான் எடுத்து போடுவேன். அப்பாண்டம் 7 லட்சம் ரூபா வாங்கினேன், குறைச்சி சொல்லாத. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ நான் சொன்னேன். அதாவது இந்த லாஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறது அப்படின்னு வாங்கல, சும்மா கிரிக்கெட்னு சொன்ன, நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. 2 விக்கெட் தானா? 4 விக்கெட் எடுத்தா கூட ஓகே. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். இப்ப என்னன்னா அடுத்த தலையாக மாட்டுகிறாரா KN நேரு? இப்ப என்னன்னா இன்பதுரை அவர்கள் தொடர்ந்த போட்ட பெட்டிஷன்ல நீதிமன்றமே வழக்கு FIR போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ ஒருவேளை அவரு, ஏன்னா அது அந்த வழக்கினுடைய டீட்டெயிலே சொல்லிட்டு முதற்கட்ட விசாரணையே தேவையில்லைன்ற மாதிரியும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. இப்ப KN நேருனுடைய விஷயம் என்னவாகும்? என்னப்பா நீங்க எலெக்ஷன் வர நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, FIR போடுங்க. இருங்க, முதல்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்களா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலுமே இமிடியேட்டா வந்து ஸ்டே வாங்கணும், வித்தின் a week or so. அதுக்கப்புறம் நீங்க டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவர் இன்பதுரை அவர்கள் மறுபடியும் போவாரு, பாருங்க நீங்க FIR போட சொன்னீங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னீங்க, இவங்க ஒன்றும் பண்ணல அப்படின்வாரு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினாதான் அந்த FIR போடுவதை நிறுத்த முடியும். அநேகமா போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டே கிடைக்கல பார்த்திருக்கே சார். இப்ப என்னன்னா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இவ்வளவு தூரம் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு, தமிழக அரசு சொல்லிருக்காங்க முதற்கட்ட விசாரணை ஆரம்பிக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது தேவையே இல்ல, 180 நாள் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி நீங்க விசாரணைக்கு போங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. இவ்வளவு டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் அளவுக்கு போயிருக்கு சார் கோர்ட்ல. இருக்கட்டுங்க, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்னு இருக்கு, எதுக்கு அப்பீல்னு இருக்குது, நாங்க போவோம் அப்படின்னு போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்க வந்து லேட் ஆகும், டிலே ஆகும். இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து இமிடியேட்டா ஸ்டே வாங்கியானோ, ஸ்டே கொடுக்கலன்னா நீங்க FIR போட்டானோ, புரியுதுங்களா? நாங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அதனால வந்து நாங்க FIR போடாம இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. அங்க லிஸ்ட் ஆல அப்படின்னாலோ இல்ல ஸ்டே கொடுக்கல அப்படின்னாலோ இல்ல கேஸ் வந்து அட்ஜர்ன் ஆயிட்டு போகுதுன்னு FIR போட சொன்னதுக்கு கோர்ட்டுக்கிட்டே போய் ஸ்டே வாங்குறதுன்றது லாஜிக் இருக்கா சார்? இதுல என்ன இருக்கு? தாராளமா போலாமா? அது வந்து சட்டத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமை. அது ரைட்டு. நீங்களும் ஒரு மந்திரி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நீங்கெல்லாம் ஒரு நம்மெல்லாம் சாதாரண மனுஷங்க, நமக்கு அதெல்லாம் புரியாது. ஆனா என்னன்னா இந்த ED சும்மா இருக்க மாட்டாங்க. FIRனு போட்டா உடனே கபால்னு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படின்னு உள்ள வந்து குதிப்பாங்க. அவங்க ஒண்ணு அந்த ECOR ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அதை போடுவாங்க, நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்வாங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ நான் சொன்னேன். அதாவது இந்த லாஸ்ட் ஓவர்ல 2 விக்கெட் எடுக்கிறது அப்படின்னு வாங்கல, சும்மா கிரிக்கெட்னு சொன்ன, நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. 2 விக்கெட் தானா? 4 விக்கெட் எடுத்தா கூட ஓகே. பால் இருக்கு, மேபி அது வைடா போய் அதுலயும் விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு. வைடு இருந்தாலும் இன்னொரு பால் போடணும்ல. அதான் அது வைட்லயும் விக்கெட் எடுக்கலாம்ல. அந்த வைடா போறதை நீங்க டச் பண்ணீங்கன்னா அது உங்க கொழுப்பு. சும்மா விட்டுட்டு நிக்கணும். வைடா போகுதுன்னு ஒரு ரன்னாவது கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு நான் அடிக்கிறேன் பாரு அப்படின்னு காடா சுத்தினீங்கன்னா
பட்டா பாக்கியம் படா கட்டிலேக்கியம் மூக்கு மேல ராஜா புஷ்டாங்கன்னா வம்பா போயிடும். என்னங்க அது எலெக்ஷன் வர நேரத்துல இன்னும் எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணினுக்கிறீங்க. ஆனா இன்பதுரை அவர்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இன்ஃபேக்ட் அவருடைய தொகுதியில, ராதாபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காரு அவர். அரசு திட்டங்கள் அப்படின்றத விட அவர் எம்எல்ஏவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மகளிருக்கெல்லாம் வந்து கோழி குஞ்சுகளோட நாட்டுக்கோழி அது வாங்கி கொடுத்துக்கிறாரு, ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இந்த 10th +2 படிக்கிறவங்களுக்கு கைடெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு, நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்துக்கிறாரு, நிறைய பண்ணியிருக்காரு. புதுசா ஒரு தாலுகா கூட அவர் கிரியேட் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா பாருங்க, இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்து அடுத்து வர தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் யாருக்காவது பண்ணணும்னு தோணுமா? என்ன பண்ணி அந்த ஜனங்க நமக்கு ஓட்டு போட போறது கிடையாது அப்படின்னு தானே தோணும். ஸோ மக்களும் அதை பத்தி யோசிக்கணும். இவ்வளோலாம் பண்றாரு ஒருத்தர் அப்படின்னும் போது எதுக்குங்க ஒரு எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு, பஞ்சாயத்து சேர்மன் தேர்ந்தெடுக்கிறோம்? அங்க இருக்கிற பகுதியில நல்லது பண்ணோம் அப்படின்றதுக்காக தானே. அப்படி செய்யறவங்களுக்கே நீங்க வந்து இது மாதிரி சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அவரை பத்தி கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த கேஸ் விஷயத்திலையும் வந்து அவர் ரொம்பவே ஆக்டிவா இருக்காரு. அது ஏதோ லீகல் விங்கில் ஹெட்டா இருக்கார் போல இருக்கு அவர் அதிமுகல. அந்த கேஸ் வந்தப்பவே நினைச்சேன், சரி ரைட் இது இப்படித்தான் ஆகும் அப்படின்னு. பட் அது அப்பீல், அது என்ன ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஒருவேளை அப்பீல் டிலே ஆனாலும் இல்ல வந்து ஸ்டே கிடைக்கல அப்படின்னாலோ இடி மாதிரி வந்து இறங்கும். இன்ட்ரெஸ்டிங் டைம். KN நேரு ஒரு அமைச்சர், ஒரே ஒரு வழக்கு, இந்த ஒரு வழக்கினுடைய குற்றம் சாட்டப்பட்ட தொகைங்கிறது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல போகுது. அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்துட்டு அப்படின்னோம்னா தமிழக அரசினுடைய மொத்த கடன், தமிழக அரசு கட்டக்கூடிய வட்டி தொகை, 5 ஆண்டுகள்ல தமிழக அரசு வாங்கிய கடன் தொகை, துறைகள் மூலியமாக தமிழக அரசுக்கு வந்த வரி வருவாய், கடன்கள் மூலியமாக வந்த வரி வருவாய், சமீபத்தில் நடந்த பட்ஜெட்னுடைய சுருக்கமா நான் சொல்றேன். இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு 1000 கோடி ரூபாய் ஒரே ஒரு விஷயத்துல ஒரே ஒரு அமைச்சர் பிராது வருது அப்படின்னா என்ன நடக்குது சார் தமிழ்நாட்டுல? இதெல்லாம் வந்து RSS பாஜக சதி. இந்த திராவிட மாடல் அரசினுடைய அந்த வளர்ச்சி திட்டங்களை பொறுத்துக்க முடியாம அவங்க எல்லாம் வந்து பொய்யா இது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படிலாம் வந்து கேட்டா நான் இப்படிதான் சொல்வேன், வேற என்ன சொல்றது? நானும் 2 கப்பல் வாங்க வேணாமா? கத்தி கப்பல். எந்த கட்சியிலும் என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. எதுவுமே நீங்க கவலையப்படாதீங்க. ஐயோ அவனை அப்படியே உட்கார வச்சிரு வெள்ள அப்படின்வாங்க. சரி, 1000 கோடி அப்படின்றது வந்து இன்னைக்கு நமக்கு ஜுஜிபி ஆகி போச்சு. ஆமா, எனக்கு இல்ல சார். இல்ல எல்லாருமே என்ன 1000 லட்சம் கோடியில 1,76,000 கோடி குற்றச்சாட்டியே பார்த்துட்டோம். இப்போ அவங்க அதான் சொல்லுவாங்க, 1,76,000 கோடியே வந்து ஒண்ணு இல்ல அப்படி எந்த வருஷம் அவரே வாதாடி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டாரு. நீங்க என்ன 1000 கோடிக்கு வந்துட்டீங்க. இதுல இந்திரன் சந்திரன் பாத்தீங்களா? அதுல வந்து அந்த மேயர் கமல் இருப்பாரா, அவர்கிட்ட வந்து விஜயசாந்தி சொல்லுவாங்க, அது பாரு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பயமாயிடுச்சுடா அப்படின்னு. இந்த பாரு நீ வந்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட வந்து 5 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கின அப்படின்றத நான் எடுத்து போடுவேன். அப்பாண்டா 7 லட்சம் ரூபா வாங்கினேன், குறைச்சி சொல்லாத அப்படின்னு. இன்னைக்கு ஜனங்களே யோசிப்பேன், 1000 கோடின்னு ஈடி ஏதாவது கமிஷன் வாங்கிட்டாங்களா, கம்மியா போட்டுக்கிறாங்களா, இப்படிதான் நடப்பாங்க ஜனங்க. அதனால இதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்குது. கேஸு, அதுக்கப்புறம் அப்பீலு, அப்படியே போயினே இருக்கும். அது எப்ப முடியுது அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறீங்க. ஆனா அந்த ஈடியோடைய டாக்டிக்ஸ் அப்படின்றது நம்ம சில தேர்தல்களை பார்த்துட்டு இருக்கோம். தேர்தல் நேரத்துல முக்கியமான புள்ளிகளை வந்து அரெஸ்ட் பண்றது அப்படின்றது டெல்லியில சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. ஜார்க்கண்ட்ல வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ அதே டெம்ப்ளேட்டிங் எடுத்திருக்காங்க போல இது. சமீபத்தில் ஒரு தலைவர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னா மீடியாவை எங்க கண்ட்ரோல்ல கொடுங்க, ED-CBI எங்க கண்ட்ரோல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓ, அப்ப இத்தனை வருஷமா இதை வச்சுதான் நீங்க ஜெயிச்சிருந்தீங்களா அப்படின்னா, அது நம்ம பொறுத்த வரைக்கும் அதை வச்சு ஜெயிக்கல, அதை வச்சு பேரம் பேசினாங்க கூட்டணிக்கு. என்னென்ன பக்கம் ரைடு விடுவாங்க, என்னென்ன பக்கம் சீட்டு கேட்பாங்க, அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுது. சோ இவங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த ED-CBI இதை வச்சு கட்சிகள் கிட்ட பேரம் பேசலாம்னு நினைச்சாங்களே தவிர மக்கள் கிட்ட அது எடுபடல அப்படின்னு புரியல. என்ன பண்றது, அவர்களுக்காக பழி சுமந்தோம். அப்ப இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல், பணம் வேலைக்காக பணம் வாங்கினார்ன்ற குற்றச்சாட்டு, ED எடுத்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள், இன்கம் டாக்ஸ் எடுத்த வாட்ஸ்அப் ஆதாரங்கள், இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து பெருசா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாருன்ற பிம்பத்தை ஏற்படுத்ததா? ஏற்படுத்தும். எப்ப ஏற்படுத்தும்னா ED உள்ள வரும்போது அது ஏற்படுத்தும். அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, இவ்வளவு நடந்திருக்கு அவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தலில் வந்து ஊழல் அப்படின்றது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்க போது, அதுக்கு வேணும்னா இதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. எதுவுமே நம்ம பிரசன்ட் பண்ற விதத்துல இருக்குது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன், யாரோ காவல்துறையில இருக்க ஒருத்தர் வந்து 5 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தா, இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டரே 5 கோடி ரூபாய். இன்ஸ்பெக்டரே ஆமா, ரொம்ப கம்மியா இருக்குல்ல. எனக்கு தெரியல என்ன அந்த மாமூல் வாழ்க்கை அப்படின்ற விவரங்கள் எனக்கு தெரியல. வாழ்க்கை பூரா சேர்த்து வச்சா கூட 1 கோடி டச் ஆகுறதுங்கிறது அதுக்குள்ள லட்சங்களே வந்து பெரிய கனவா இருக்குதுயா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம். கடன் ஒன்னா லட்சங்கள்ல இருக்குது. அது 500 ரூபாய் கட்ட பார்த்தே பல வருடங்கள் ஆச்சு. நம்ம இப்படி இருக்கோம். இங்க என்னடான்னா சர்வசாதாரணமா ஒரு இன்ஸ்பெக்டர் 5 கோடின்றாங்க, அமைச்சர் மீது குற்றச்சாட்டு 1000 கோடின்றாங்க, இன்னொருத்தர் என்னடானா 30,000 கோடின்ட்டு அது இல்லை என் கைத்து இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஜனங்க தான் மண்டை காஞ்சிக்கிறாங்க. பட் இது எஃபெக்டிவா நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்றது தான் முக்கியம். ஒரு விஷயம் அது இம்பாக்டை கிரியேட் பண்ணுவா பண்ணாதா அப்படின்றது அமௌண்ட்ல இல்லை, அதை நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்ற விஷயம். இதுக்கு தானே சார் மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. ஆளுநர்கள் மூலியமா நெருக்கடி கொடுக்குறீங்க. தமிழக அரசு, ஒரு மாநில அரசு சுயாதீனத்தோட வருமானத்தை அந்த வரக்கூடிய நிதி ஆதாரங்களோட சுயாதீனத்தோட அவங்க செலவு பண்றதுக்குன்றது முடியலையே. ஜிஎஸ்டின்னு ஒரு செக்மேட் வைக்கிறீங்க, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள்னு ஒரு செக்மேட் இருக்குது, ஆளுநர் ஒரு செக்மேட் வைக்கிறாரு. இப்படி பல பிரச்சனைகள் நடுவில் ஓட்டவே முடியல சார். எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து ஒரு குரலா மாநில சுயாட்சின்ற குரலா திராவிட மாடல் அரசு வைக்குது சார். அது சோ அவர்கள் ரொம்ப அழகா சொல்வார். எப்படி அதே டெம்ப்ளேட்லயே அவங்க போய் சிக்கிக்கிறாங்கன்னு தெரியல. திமுக வந்து எப்பப்பெல்லாம் வல்னரபிளாகவும் வீக்காகவும் ஃபீல் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்து 2 விஷயத்த அவங்கள கையில் எடுப்பாங்க. ஒன்று வந்து இந்தி திணிப்பு மொழி போராட்டம்னுவாங்க, இன்னொன்று மாநில சுயாட்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் வேற கோட் பண்ணிருப்பாரு. ஃபரூக் அப்துல்லா அவங்கெல்லாம் வரதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாநாடை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி அவர் சொல்லியிருப்பாரு அவரு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு இது கமிஷன் மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாரி, எனக்கு புரியல. மத்திய மாநில அரசு உறவுகள், இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்றத பத்தின விஷயங்கள் ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் தொடங்கி இது மாதிரி நிறைய இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மாநில மத்திய உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் முழுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா தெரியாது. யாருக்கும் அதை பத்தி அவ்வளவும் கவலையும் கிடையாது. எதிர்கட்சியாக இருக்கும்போது இல்லைன்னா வந்து மேல இருக்கிற கட்சி நமக்கு எதிரி கட்சியாக இருக்கும்போது அப்போ இதை பத்திலாம் நம்ம குரல் கொடுப்போம். மற்ற நேரத்தில் இது பண்ண மாட்டோம். 2004 நம்ம ஆட்சியில் இருந்தோம். அதுலதான் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 99 காலகட்டத்திலேருந்து பல வருடங்கள் திமுக அங்க இருந்திருக்கு. அப்பெல்லாம் இவங்க இதை பத்தி ஒண்ணுமே பண்ணல. இப்ப ஒரு மாநிலத்துல உட்காந்துக்கிட்டு நாங்க ஒரு கமிஷன் வச்சிருக்கோம், ரிப்போர்ட் கொடுத்துக்குது, அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும்னா அரசியல் சட்டத்தை திருத்தத்துக்கு ஒரு மாநில அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? மத்தியில நீங்க போயிட்டு அங்க உட்காரணும், பதவி இல்லை. அங்க பதவியில உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு மந்திரி பதவிகள் இன்னென்ன போர்ட்போலியோ வேணும் இதுதான் முக்கியமா தருதே தவிர அப்ப இந்த சுயாட்சி கூட்டாட்சி இதை பத்தி எல்லாம் யாருக்கும் புரியல. அப்ப பிரச்சனைக்கான வழியே இல்ல சார். கேட்கறத கொடுத்தாங்க, நிதி வந்தது, நாங்க என்ன செலவு பண்ணுமோ செலவு பண்ணோம், எந்த உரிமையிலும் பறி போகல அப்படின்றது திமுக தரப்புல இருந்து. அப்ப காலத்துக்கும் காங்கிரஸே அங்க ஆட்சியில இருக்கும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்தீங்களா? நாளைக்கு வேற ஆட்சி வந்தா என்ன பண்றது? சொல்ல போனா அந்த பினான்ஸ் கமிஷன் ஃபார்முலான்னு ஒண்ணு இருக்குது. அதுல வேற ஒண்ணு போட்டுருந்தாங்க, அது பாருங்க எப்படியெல்லாம் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு. இதுல பல பினான்ஸ் கமிஷன் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் வந்து அந்த ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. அதுல பல வருடங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சியாக இருந்தது. அப்பெல்லாம் வந்து இந்த வஞ்சிப்பது அப்படின்ற அவங்க கண்ணுக்கு தெரியல. சொல்ல போனா இப்ப வந்து முன்ன இருக்கிறத விட மாநிலங்களுக்கு அதிகப்படியாக அந்த ஜிஎஸ்டி மட்டும் இல்ல, ஜிஎஸ்டில 50-50 வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மத்த பகிர்வு அப்படின்றது முன்ன இருந்ததை விட இப்ப மாநிலங்களுக்கு அதிகப்படியாக பினான்ஸ் கமிஷன் ஃபார்முலால கொடுத்திருக்காங்க. தமிழகத்துக்கும் வந்து இதுவா கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க பாருங்க, இதுல அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணது தமிழகத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, 0.05 சம்திங் அவ்வளவுதான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா கர்நாடகா, கேரளா, அப்புறம் தெலுங்கானா நினைக்கிறேன், இல்ல தெலுங்கானா இந்த மாநிலங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. அங்கெல்லாம் யார் ஆட்சியில இருக்கா? கேரளால கம்யூனிஸ்ட், கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் காங்கிரஸ் தான் இருக்குது. அங்க என்ன பாஜக இருக்குது? அங்க எப்படி சொல்லிட்டாங்களா? இது என்னன்னு எனக்கு புரியல. அதுவும் புள்ளி கூட்டணி கட்சிகள் தானே. அப்புறம் அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. அப்ப வந்து கேரளாவை வந்து இது பண்றாங்களா? அப்ப கேரளால இருக்க யாரும் சொல்லக்கூடாது, பாத்தீங்களா எங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்களே சொல்லிட்டீங்கல்ல. அப்ப இதை வச்சு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்க கூட்டணியிலே நீங்க ஒத்துரு இது மாதிரி வந்து சொதப்பி நிக்கிறீங்க, அப்புறம் மத்தவங்களை எப்படி குறை சொல்ல முடியும்? ராம்ஸ், இந்தி திணிப்பும் பேசப்படுதே சார். இந்தி திணிப்பு வந்து எப்போ எடுத்தீங்க? 2வது கல்வி மாநில பட்டியல தானே இருந்தது, அதுவுமே வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கு. எப்ப மாத்தப்படாது? எமர்ஜென்சி
சரி, அப்ப என்ன பண்ணீங்க, மறுபடியும் நீங்க வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அதை மாத்தணும்னு சொல்ல வேண்டியதானே. அதுல பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழி அப்படின்றது கூடாதுன்னு கூட அந்த ஜஸ்டிஸ் குரியன், ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் குரியன் அவர் ரிப்போர்ட்ல இருந்ததா சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே மொழின்னு யாருமே சொல்லலையே. இப்போ இங்க தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. இந்த ஒரு மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னு சொல்றாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம்னு தானே சொல்றாங்க. அப்போ ஒரே நாடு ஒரே மொழின்னு யாருமே சொல்லல. சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் ரிப்போர்ட்ல கொடுத்திருக்கிறதா செய்தி வந்ததுன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுலயும் அந்த ஒரு 5வது வரைக்குமோ 8வது வரைக்குமோ தாய்மொழி வழி கல்வின்னு சொல்லலாம். இதுல என்ன உங்களுக்கு குறைஞ்சு போச்சு சொல்லுங்க. இதுல ஒரு பேரறிஞரா ஒருத்தர் அவர் சொல்றாரு 2 லாங்குவேஜ் கத்துக்கலாம் குழந்தைகள், அது நல்லது. ஆனா மோர் தென் 2 வந்தா குழம்பிரும். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீங்க 2க்கு மேற்பட்டு 3வதாக ஒரு மொழியை கத்துக்கும் போது 3 மொழி 4 மொழி 5 மொழி ஏதோ கத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க பேசும்போது மற்ற மொழிகள்லாம் உள்ளார வந்துடும் அப்படின்னு. ராம்சே, இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். இப்போ இதுல இருந்து நீங்க நான் பேசுறதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. நீங்க யாரோட ஒன்னா பேட்டி எடுக்கும் போது யாரா ஒன்னா இருக்கட்டும், இதுல சில பேர் பாத்தீங்கன்னா தெலுங்கு தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்ல ஹிந்தி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு அப்படி இருப்பாங்க, இல்ல மலையாளம் தமிழ் ஆங்கிலம் இப்படி இருக்கவங்க இருப்பாங்க. யாரா இருந்தாலும் பேட்டி எடுக்கும் போது ஊடால வர மொழி அப்படின்றது ஆங்கிலம் தான் வருமே தவிர, அவர் தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் மலையாளம் வராது, தெலுங்காக இருந்தாலும் தெலுங்கு வராது. எப்பவாச்சும் ஒரு பழமொழி சொல்லும் போது தான் வந்து பெதவாடு மாட்டா பெருகன முட்டா அப்படின்ற மாதிரி தெலுங்கு உள்ளார வருமே தவிர, மற்ற நேரங்கள்ல ஆங்கிலம் மட்டும்தான் உள்ள வருமே தவிர அவங்களுடைய தாய்மொழியாக இருந்தாலும் அது வராது. அப்புறம் எப்படி 3 மொழி கத்துக்கலாம் மற்ற மொழிகள் உள்ள வரும்னு சொல்றீங்க? ஆங்கிலம் தான் உள்ள வருது. அப்ப ஆங்கிலத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒஸ்தியான ஒரு இடத்தை கொடுத்துக்கிறோம். ஏன்னா ஆங்கிலத்துல பேசணும், துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அந்த படத்துல நம்ம பார்த்தோம்ல, விவேக் வந்து ஒரு இதை படிப்பாரு, அவர் ஒன்னும் ஏதோ சொல்றீங்க அப்படின்னு வருவார்ல. ஆங்கிலத்துல பேசினா அவங்க வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சு நிக்கிறோம். அதாவது ஒருத்தர் கூட சொன்னார்ல, என் புள்ள பாராளுமன்றத்துக்கு போனா ஆங்கிலத்துல பேசுவான், நீங்க போய் என்னத்த பேசுவீங்க? எந்த மொழியில வேணா பேசலாம், தமிழ்ல பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்குல்ல. அப்புறம் அதையே வந்து நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். இப்ப நான் சொன்னல, நீங்க கவனிங்கன்னு சொன்னதுல இருந்து இது வரைக்கும் நான் பேசிருக்கேன், ஒரு ஆங்கில வார்த்தை வந்துதா? இதே தமிழ்ல சென்னை தமிழ்லயும் சேர்த்து தானே பேசினுக்கிறேன் நானு. எங்கேயாவது ஆங்கிலம் வந்துதா? முடியும், பேசணும்னா பேசலாம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம், ஆங்கிலத்துல பேசிட்டோம், எஸ் அண்ட் வெல் இப்படின்ட்டோம்னா அப்பா ஒரு பெரிய ஆளுப்பா இப்படின்னு ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கிட்டோம். ஆங்கிலம்ன்றது இங்க அறிவு, மொழி கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அமெரிக்கால போனீங்கன்னா பிச்சைக்காரன் கூட ஆங்கிலத்துல தான் பேசுவான். அந்த ஒரு அட்டை வச்சிட்டு இருப்பான், எனக்கு வீடு இல்லை, நான் இங்கேயே சாலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு. சோ அவங்க கூட ஆங்கிலத்துல தான் பேசுவோம். அதுக்காக அவனுக்கு வந்து அறிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனா நாம அப்படிதான் நினைச்சு இருக்கிறோம். 5 வருடங்கள் திராவிட மாடல் ஆட்சி முடிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் பினிஷ்டு. இடைக்கால பட்ஜெட்டுமே தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த 5 வருடத்துல தாங்கள் செய்த மக்களுக்கு செய்த நற்பணிகள் திட்டங்களை பத்தி சொல்லாம, இந்தி திணிப்பு, கவர்னர் கிட்ட அதிகாரம் வரணும், ஜிஎஸ்டி நிதி பகிர்வு, இன்னும் மத்திய அரசு வந்து இந்த கல்வி பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றத எடுத்துக்கலாமா? அதான் எனக்கும் புரியல ராம்ஸ். இப்போ நடக்க போகுது பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா பாருங்க, இங்க 39+1 தேசிய பிரச்சனை, மாநில நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க வந்து அங்க மத்திய ஆட்சிக்கு வந்தோம்னு சொன்னா இதையெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம். இப்ப நடக்க போவது சட்டமன்ற தேர்தல், மறுபடியும் ஜனங்க உங்களை கொண்டு வந்து ஆட்சியில உட்கார வச்சாங்க அப்படின்னு சொன்னா இதே பிரச்சனைகள் தானே வரப்போகுது. இது மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கா? எங்கெங்கன்னா கேரளால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க நீங்க வந்து அனுமதிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. என்ன இது? இப்போ நீங்க வந்து ஊபிலாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிக்கிறீங்க, அங்கெல்லாம் சர்ப்ளஸ் ரெவென்யூ, சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டுக்கிறாங்க. அந்த வருமானம் செலவு அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ சர்ப்ளஸ் மீதி. நாம இன்னைக்கு எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் வந்து மேல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து கடன் வாங்கிக்கணும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு எங்கேயோ ஏதோ மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியலையா? அடுத்தது நீங்க என்ன சொல்லி இருக்கணும், இவ்வளோ இருந்தும் இந்தி திணிப்புன்னு சொல்றதெல்லாம் சும்மாங்க. இப்போ இந்தி யாரு திணிக்கிறாங்க? உங்களை யாராவது வந்து நீ படிச்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்களா? ஆனா நம்ம நடத்துற பள்ளிகள் எல்லாம் வந்து இந்தி வச்சுக்கிறோம். இவ்வளவு ஏங்க இந்த கேள்விக்கு இது வரைக்கும் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, வியாபாரம் வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது வந்து வியாபாரம் வேற கொள்கை வேற.
வியாபாரம் எதை சொல்றீங்க? கல்வி, அதாவது ஸ்கூல் நடத்துறது வியாபாரமா, இந்த மும்மொழி கொள்கை கூடாதுன்றது கொள்கையா, அதை எதையும் இது பண்ணாதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. சரி, நான் ஒத்துக்கிறேன். இது மற்ற விஷயங்கள்ல ஒன்னா இது பண்ணலாம். நாம அந்த கொள்கைக்காகவே வாழுகின்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஏன் ஹிந்தி படிக்கணும்? யாருன்னு கேக்குறீங்களா? கனிமொழி மேடம் சொல்றீங்க? நான் அவங்கள சொல்லவே இல்லை. அவங்க அது ஏதோ சொல்லுவாங்க, அது டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அவங்க இல்லைன்னு, அதெல்லாம் வேணாம். ஹிந்தி தெரிஞ்சதுனால அவர் முதல் முறையிலேயே மந்திரி ஆனார். தயாநிதி மாறன். அவரை யாரு ஹிந்தி படிக்க சொன்னாங்க? எனக்கு சொல்லுங்க. இப்போ ஹிந்தி படிச்சது அப்படின்னு சொன்னா 2 காலகட்டங்கள்ல, ஒண்ணு பள்ளி படிக்கிற 3வது 4வதுல இருந்தோ, இல்ல 6வது 7வதுல இருந்தோ அப்படி ஒண்ணு இருக்கலாம். இல்ல 18 வயசுக்கு மேல அவங்க தனியா இப்ப இந்தி பிரச்சார சபா அங்க பாருங்க எவ்வளவு அப்படின்னு போய் படிச்சிருக்கலாம். 2மே தப்பு. இப்போ 5 வயசுல இல்ல 10 வயசுல இந்தி படிக்க வச்சாங்க, படிச்சாரு அப்படின்னு சொன்னா அப்ப அவைலபிலிட்டி இருக்கு. அவைலபிலிட்டி இல்ல, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தானே டிசைட் பண்ணிருப்பாங்க. எப்படி ஒரு 10 வயசு ஸ்கூல்ல தானே உங்களுக்கு நீங்க அதை பண்ண முடியும். அந்த ஸ்கூல் இருக்கிறதுல அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணி எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி இது, என் பிள்ளைங்க தமிழே படிக்கல, அதுக்கு பள்ளியே இல்ல. ஏன் எவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது? தமிழே இல்லாத ஸ்கூல்ல தான் உங்க பசங்களை கொண்டு போய் சேர்க்கணுமா? நான் தமிழ் மீடியத்துல தான் படிச்சேன். ஏன்னா எங்க பள்ளியில ஆங்கில மீடியம்ன்றதே கிடையாது. அந்த இங்கிலீஷ் எஸ்ஸேவே தமிழ்ல எழுதி வச்சு மரபாடம் பண்ணி எழுதிட்டு வருவோம் நாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க. அப்ப நாங்கெல்லாம் இங்கிலீஷ் பேசாம போயிட்டோமா? ஏதோ ஐ வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ்னு எதையோ ஒண்ணு பேசி நிக்கிறோம்ல. அப்போ ஒரு 5 வயசு 10 வயசு பையன் ஹிந்தி படிக்கிறான் போது அவங்க அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணியிருக்கணும், இவன் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா. இல்ல எனக்கு ஹிந்தி வேணும்னு சொன்னா வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துக்கலாம். அப்போ அந்த திணிப்பு தயாநிதி மாறன் அவர்கள் குடும்பத்துல அந்த திணிப்பு எங்கிருந்து வந்தது? முரசொலி மாறன் செஞ்சாரா? ஒருவேளை 18 வயசுக்கு மேல அவர் மேஜர் ஆன பிறகு சரி ரைட்டு, நாம இன்னைக்காவது ஒரு நாள் மத்திய மந்திரி ஆகும், இந்தி படித்தால் நமக்கு அந்த வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைச்சு அவர் படித்திருந்தாலும் அப்பவும் அது திணிப்பு கிடையாது. ஏன்னா இந்தி தெரிஞ்சா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆளா அப்படின்ற ஒரு அரிய ஒரு உண்மை நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எல்லாரும் நீங்க ஹிந்தி படிச்சுட்டு எனக்கும் மத்திய மந்திரி போஸ்ட் கொடுங்கன்னா என்ன ஆகுது? அதனால தான் ஹிந்தி வேணான்னு சொல்றாங்களோ? பணக்கார வீட்டுல இருக்க பசங்க மட்டும்தான் எப்படி ஆர்வத்தோட ஹிந்தி படிக்கிறாங்க. 2வது நார்த் மேகசைன்லயும் மீடியாலயும் என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இவங்க புரிஞ்சிடும், உங்களுக்கு பேசுறது அப்படின்றது தெரிஞ்சிடும். இது தமிழன் தாண்டி எனக்கு இருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. இந்த அரசு பள்ளிகள்ல படிக்கிற பசங்க மட்டும்தான் ஹிந்தி வேணாம்னு சொல்றாங்க போல. இது தனியார் பள்ளியில நல்ல வசதி படித்தவர்கள் இல்ல காசு கட்டி படிக்க வைக்கிற இடத்துல எல்லாம் எல்லாரும் ஹிந்தி படிக்கிறாங்க. தமிழ் படிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. எத்தனை வட்ட செயலாளர் அவங்க வீட்டுல பசங்களை, திமுக வட்ட செயலாளர்கள் ஹிந்தி படிக்க வைக்கிறாங்க. நான் இப்ப சொல்லவா உங்களுக்கு? அது என்னங்க இது கேட்டா நாங்க திணிப்பு, நாங்க மொழியை எதிர்க்கவில்லை, திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். சரி, நீங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு போங்க, யார் வேணுமா படிச்சுட்டு போட்டோம். ஏன்னா எங்க அப்பா சொல்லுவாரு, இந்த ஹிந்தி சுத்தமா எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க் எல்லாம் கிடையாதான். அது ஹிந்திவாதி யாரும் ஒத்துருவாரு, இஷ்டம் மாதிரி தான் படிங்க, படிக்காட்டா போங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போங்க. இது நடுவுல ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்தது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, அட்லீஸ்ட் நான் படிச்ச ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் சிம்ம சொப்பனம்னா எதுனா அது இங்கிலீஷுங்க. அதனால இங்கிலீஷை நீங்க அதுல மார்க் எடுத்த 35 எடுத்தாதான் பாஸ்ன்னு வைக்காதீங்க. இங்கிலீஷ் படிச்சுக்கோ, ஆனா அந்த மார்க், ஏன்னா நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் போறீங்க இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் போனா விட தமிழ் இங்கிலீஷ் மார்க் சேர்த்துக்கிறது கிடையாதுங்க. அப்ப இங்கிலீஷ்ல 35ன்றதை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அதெல்லாம் கூடாது அப்படின்னு. ஏங்க கேட்டா அவன் எப்படி தினிக்கும் அமெரிக்காக்காரங்கிட்டையும் ஆஸ்திரேலியாக்காரங்கிட்டையும் தான் நான் தக்காளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல டெக்ஸ்டைல்ஸ் இது பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்காங்க, ரைட்டா? அதெல்லாம் தானா வரும். இங்கிலீஷ் இப்போ நிறைய பேர் ஹிந்தி படிக்கிறாங்க, ஹிந்தியில பேசுறாங்க, தெலுங்கு பேசுறாங்க, சைனீஸ் கத்துக்கினவங்க எல்லாம் இருக்காங்க. சைனீஸ், பிரெஞ்சு, ஜாப்பனீஸ், ரஷ்யன். பாண்டிச்சேரி போய் பாருங்க, சாதாரணமா இருக்க ஆளுங்க எல்லாம் பிரெஞ்சு பேசுவாங்க. அது அப்படியே வரது, அவங்க ஸ்கூல்ல போய் கத்துன்றது கிடையாது, ரைட்டா? அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் போனீங்கன்னா ஜெர்மன் பேசுவாங்க, இங்கிலீஷ் அப்படியே அடிச்சு விடுவாங்க. அவங்க ஸ்கூல்ல போய் கத்துக்கினாங்க, அதெல்லாம் தானா வர விஷயம், புரியுதுங்களா? அதுதான் சொன்னாங்க, இந்த ஏழை மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது ஆங்கிலம் அப்படின்னும் போது முடியாதுன்னாங்க. நான் என்ன சொல்றேன், சரி ரைட்டு இருக்கட்டும், மார்க்கு பாஸ்ன்னே வச்சுக்காங்க. இந்திய நீங்க கொடுத்துட்டு நீ பச்சாபடி படிக்காட்டாப்போ, மார்க் எடுத்தா எடு, எடுக்காட்டாப்போ, இஷ்டம் இருந்தா அவுட் ஆஃப் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் நீ கத்துக்கோ.
வானான்னு சொல்றியா விட்டுரு, அதுல நீ மார்க் எடுக்காட்டா கூட பாஸ் ஃபெயில் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்ப வந்து திணிப்பா இல்ல இதை வந்து நீங்க தவிர்க்கிறீங்களா அப்படின்றது புரியும். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு திருப்பி திருப்பி இப்படியே போறீங்கன்னா, அதை விட இன்னொரு கொடுமை சொல்லவா? நிஜமாவே உங்களுடைய சாதனைகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ ஊபியில எடுத்துக்காங்க, 2வது தடவையா அவர் ஜெயிச்சு வந்தாரு. அவர் என்ன மத்திய அரசாங்கத்து மேல குறை சொல்லிதான் வந்தாரா? குஜராத்ல தொடர்ந்து ஜெயிச்சு நிற்கிறாங்க. இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல பாஜக அங்க உக்காந்தீங்கன்னா அவங்கள வந்து கலப்ப முடியாது. நடுவுல மத்திய பிரதேசத்துல கலப்பினாங்க, அவங்க மறுபடியும் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து யாரையும் குறை சொல்றது இல்லை. அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? அவங்களும் அவங்க சாதனையை சொல்லி தானே ஜெயிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி நீங்க பாசிட்டிவா சொல்லிட்டு போங்க. நெகட்டிவ் கேம்பெயின் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இதுல இன்னொரு டேஞ்சர் இருக்குது. ஒரு பக்கம் சாதனைகளை நீங்களே நம்பலன்னு அர்த்தமாகுது, குறை சொல்லி நிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த சாதனைகள் எல்லாம் கூட தட்டி தூக்கிட்டார் பத்தியா தேமுதிகவை. இதை என்னவோ ஒரு மிகப்பெரிய சாதனை மாதிரி இன்னும் இந்த T20 வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு வந்த மாதிரி இன்னைக்கு எல்லாரும் சொல்லி நிற்கிறாங்க. ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.